வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கொள்ளு பொறுப்பினுடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நமக்கு இருக்கக்கூடிய ஜலதோஷம், இருமல், உடல் வலி, சோர்வு போன்றவற்றை கொள்ளு பருப்பு பெருமளவில் குறைக்கும். கடுமையான உடல் உழைப்புக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய உடல் வலி, உடல் அலர்ச்சியை கொள்ளு பருப்பு குறைக்கும். கொள்ளு பருப்பை நீரில் ஊற வைத்து அந்த நீரை நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட நச்சு கிருமிகள் எல்லாமே வெளியேறிடும். அதே போல ஊளை சதையை கொள்ளு பருப்பு குறைக்கக்கூடிய சக்தியை கொண்டிருக்கு. ஸோ இந்த நன்மைகள் மட்டுமே கொள்ளு பருப்பில் கிடையாதுங்க மக்களே, இன்னும் நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகள்லாம் கொள்ளு பருப்புல இருக்கு. அந்த நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி ஒவ்வொன்றா தெளிவா விளக்கமாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். உடல் எடையை சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு கொள்ளு பருப்பு எடுத்துக்கலாம். உடல் எடையை குறைக்கிறதுல மிக சிறந்த இயற்கை உணவுகளில் ஒன்றாக கொள்ளு பருப்பு இருக்கு. நமது நாட்டில் பண்டைய காலத்திலிருந்தே உடல் எடையை குறைக்கிறதுக்கான உணவாக கொள்ளு பருப்பு பல பேருக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கு, அதாவது ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. கொள்ளு பருப்பை நன்றாக பொடி செஞ்சு அதை தினமும் காலையில் நீரில் கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா வெகு சீக்கிரத்தில் உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகள், அந்த கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் கரைந்து உடல் எடை சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் கட்டுப்பாட்டுக்குள்ள நமக்கு வரும், அதாவது குறைத்துக் கொள்ளலாம். ஏதாவது ஒரு உணவு வேலையில மற்ற உணவுகள் எல்லாம் தவிர்த்துட்டு முளை கட்டிய கொள்ளு பருப்பு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடல் எடை விரைவில் குறையும். ஸோ இந்த மாதிரி முறைகளில் கொள்ளு பருப்பு நீங்க எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய உடல் எடை சைடு எஃபெக்டே இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைய ஆரம்பிக்கும். நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைத்துக் கொள்ளலாம். அதே போல கட்டுக்கோப்பாக உங்களுடைய உடல் எடையை வைத்துக் கொள்வதற்கும் கொள்ளு பருப்பு நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அஜீரணம், செரிமான பிரச்சனைகள் தீர்வதற்கு கொள்ளு பருப்பு எடுத்துக்கலாம். ருசி மிகுந்த உணவுகளை நன்றாக சாப்பிட்டதுக்கு அப்புறம், ஸோ டேஸ்டி ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம நன்றாக சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு நெஞ்சு பகுதியில் எரிச்சல், புளித்த ஏப்பம் போன்றவை ஏற்படும். இது அஜீரணத்திற்கான, அதாவது அசிடிட்டிக்கான ஒரு அறிகுறி. மேலும் வயிற்றில் நம்ம சாப்பிட்ட உணவுகளை செரிக்க உதவக்கூடிய ஆசிட்ஸ், அந்த அமிலங்கள்லாம் சரிவர உற்பத்தி ஆகாமலும் போகலாம். அப்போது நம்ம சாப்பிடக்கூடிய உணவெல்லாம் மீண்டும் தொண்டைக்கு தள்ளப்பட்டு வாந்தி வருவது போன்ற அந்த ஒரு வாமிட் பண்ணக்கூடிய ஒரு உணர்வு, ஒரு ஃபீல் நமக்கு இருக்கும். இது ஆங்கிலத்தில் ஆசிட் ரீஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள்லாம் தினமும் காலையில் மற்ற எந்த ஒரு உணவையும் சாப்பிடுவதற்கு முன்பாக வெறும் வயிற்றில் முளைவிட்ட கொள்ளுப்பருப்பையோ அல்லது கொள்ளுப்பருப்பு கொண்டு செய்யப்பட்ட சூப்பையோ நம்ம குடிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள், அஜீரணம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு தீர ஆரம்பிக்கும். சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், வயிறு பிரச்சனை, வாயு பிரச்சனை, வயிற்று வலி போன்ற எந்த பிரச்சனையுமே இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்யும். அசிடிட்டி என்ற பிரச்சனையே நமக்கு இருக்கவே இருக்காது. ஸோ இதுக்கு நம்ம கொள்ளுப்பருப்பையோ செஞ்சிருக்கக்கூடிய அந்த உணவுகள் அல்லது கொள்ளு பருப்போட சூப் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஜலதோஷம் மற்றும் ஜுரம் நீங்கி போவதற்கு நம்ம கொள்ளு பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். ஜலதோஷம் மற்றும் ஜுரம் சிறியவர்கள் முதல் இளைஞர்களை தொடங்கி பெரியவர்கள் வரை அனைவருக்குமே ஏற்படக்கூடிய ஒரு நோய். மனிதர்களினுடைய உடலின் நோய் எதிர்ப்பு திறன் வலுவிழக்கும் போதுதான் இந்த மாதிரி ஜலதோஷம், ஜுரம் போன்ற சாதாரணமான நோய்களை நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். பலவிதமான நோய் தாக்கமும் உண்டாகும். இந்தியாவினுடைய பாரம்பரியமான மருத்துவ ஆயுர்வேதத்தில் ஜுரம் மற்றும் ஜலதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் கொள்ளு ரசம் கொடுக்கலாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அல்லது கொள்ளு பருப்பு கொண்டு செய்யப்பட்டிருக்கூடிய சூடான உணவுகளையோ கொள்ளு பருப்பையோ அதிகமாக அவங்க கொடுக்கும் பொழுது ஜலதோஷம் மற்றும் ஜுரம் போன்ற பிரச்சனைகள்லாம் வெகு சீக்கிரத்தில் குணமாகுவதோடு இந்த நோய்களால் உடல் இழந்த பலத்தை கூட திரும்ப மீட்டுக் கொள்ளலாம் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ ஆயுர்வேத மருத்துவத்தில் இந்த குறிப்பு இருக்கு. அதனால ஜலதோஷம் மற்றும் ஜுரம் இருக்கு அப்படின்னா நம்ம கொள்ளு பருப்பு சாப்பிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த கொள்ளு பருப்பு சாப்பிடும் போது ஜலதோஷம், ஜுரமும் நீங்கி போயிடும். ஜலதோஷம் மற்றும் ஜுரம் வந்ததால நம்மளுடைய உடல்ல என்னென்ன லாஸ் ஆயிருந்ததோ அது எல்லாத்தையுமே மீட்டு நம்ம ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடலாம். நம்ம மாதவிடாய் பிரச்சனை தீர்வதற்கு கொள்ளு பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய வலி அப்படின்றது பெண்கள் மட்டுமே உணர்ந்த ஒன்றாக இருக்கு. ஒரு சில பெண்களுக்கெல்லாம் இந்த மாதவிடாய் முறையற்று வருவதோடு அதீத இரத்தப்போக்கும் மிகுதியான வலியும் ஏற்பட்டு அவங்களை வெகுவாக அது கலைப்படை செய்யும். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அவதியுறக்கூடிய பெண்கள் கொள்ளு பருப்பு கொண்டு செய்யப்பட்டிருக்கூடிய உணவுகளை அடிக்கடி சாப்பிட வேண்டும் என நமது பாரம்பரிய மருத்துவ நூல்களில் குறிப்பு கொடுத்திருக்காங்க. கொள்ளு தானியங்கள்ல அதிக அளவில் இரும்பு சத்து இருக்கு. இது பெண்களினுடைய மாதவிடாய் காலத்தில் அதீத ரத்தப்போக்கு ஏற்படுவதால் உடல் இழந்த சத்துக்களை ஈடு செய்கிறது. மாதவிடாய் ஏற்படும் போது உண்டாகக்கூடிய அதிக எரிச்சல் மற்றும் வலியையும் கொள்ளு பருப்பு குறைக்கிறது. எனவே அந்த மாதவிடாய் பிரச்சனைகள் தீர்வதற்கு கொள்ளு பருப்பை பெண்கள் எடுத்துக்கொள்ளலாம். சிறுநீரக கற்கள் நீங்கி போவதற்கு கொள்ளு பருப்பு சாப்பிடலாம். கால்சியம் ஆக்சலேட் எனப்படக்கூடிய தாது பொருள் நமது சிறுநீரகத்தில் அதிக அளவு சேர்ந்து விடும்போது சிறுநீரகத்தில் கல்லாக மாறி நமக்கு கடும் துன்பத்தை தரும்.
கொள்ளு தானியங்களை அடிக்கடி சாப்பிடுபவர்களுக்கு இயற்கையாகவே சிறுநீரக கற்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமலே போகுது அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. எனவே நீங்கள் கொள்ளு பருப்பு சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிறுநீரக கற்கள் இருக்காது. கொள்ளு தானியங்களில் இரும்பு சத்து மற்றும் ஃபேலிஃபினால் வேதிப்பொருட்கள் அதிகமாக இருக்கு. இது இரண்டுமே சிறுநீரக கற்களை கரைக்கிறதுக்கு பெருமளவு உதவி புரியும். எனவே தினமும் இரவில் சிறிதளவு கொள்ளு தானியங்களை ஒரு கிண்ண நீரில் ஊற வச்சு மறுநாள் அந்த கொள்ளு நீங்கள் வெறும் வயிற்றில் பச்சையாக சாப்பிட்டு வரணும். சிறுநீரக கற்கள் ஏற்பட்டிருக்கிறவங்களாம் இந்த மாதிரி முறைகளில் கொள்ளுப்பருப்பு சாப்பிட்டு வரும்போது சிறுநீரக கற்கள் வெகு வேகமாக கரையிறதுக்கு அது உதவி புரியும். கொள்ளுப்பருப்பு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிறுநீரக கற்கள் உங்களுக்கு முன்னாடியே உருவாகாமல் தடுக்கவும் படும். ஸோ சிறுநீரக கற்கள் நீங்கி போவதற்கு வராமல் தடுக்கிறதுக்கு கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். மலச்சிக்கல் தீர்வதற்கு கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கொள்ளலாம். காலையில் எழுந்ததும் கழிவறையில் பலரும் மலம் கழிக்கிறதுக்கு படாத பாடுபடுறாங்க. இது பொதுவாக மலச்சிக்கல் பிரச்சனைக்கான ஒரு அறிகுறி. மனிதர்களினுடைய உடல்ல வயிறு மற்றும் குடல்கள் ஒரே நேர்கோட்டில் இல்லாத போது மலமாக மாறி இருக்கக்கூடிய திடக்கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஆசனவாய் குடல் சுருங்கி விரிவதற்கும் சிரமப்படும். இதை தான் நம்ம மலச்சிக்கல் அப்படின்னு குறிப்பிடுவோம். கொள்ளு தானியங்களில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகமாக இருக்கு. தினமும் காலையில் சிறிதளவு முளை கட்டிய கொள்ளு தானியங்களை சாப்பிட்டு வருவர்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனையுமே விரைவில் தீர ஆரம்பிக்கும். ஸோ அதனால தொடர்ந்து மலச்சிக்கல் பிரச்சனையால் நீங்கள் அவதிப்படுறீங்க, சீரற்ற குடல் இயக்கம் பிரச்சனையால் அவதிப்படுறீங்க, செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளால் அவதிப்பட்டு இருக்கீங்க அப்படின்னா கொள்ளுப்பருப்பை எடுத்துக்கொள்ளுங்க. கொள்ளுப்பருப்பால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூப் மற்ற உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது கடுமையான மலச்சிக்கல் உங்களுக்கு வந்து தீர ஆரம்பிக்கும். கொலஸ்ட்ரால் நீங்கி போவதற்கு கொள்ளுப்பருப்பு எடுத்துக்கலாம். எல்டிஎல் எனப்படக்கூடிய கெட்ட கொழுப்பு வகைகள் நம்ம ரத்தத்தில் படிவதை கொள்ளுப்பருப்பு வந்து பார்த்தோம்னா தடுக்கும். ஸோ ஏன் அப்படின்னா நம்மளுடைய இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்மளுடைய உடல் ரத்தம் வந்து ரத்த நாளங்களில் மிக சிறப்பாக செல்வதற்கெல்லாம் நல்ல கொழுப்புகள் மட்டும்தான் நமக்கு இருக்கணும். எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு இருக்கக்கூடாது. ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு மட்டும்தான் இருக்கணும். எனவே அந்த நல்ல கொழுப்பு மட்டும் வளமான அளவில் வைத்துக்கொண்டு எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு குறைக்கிறதுக்கு கொள்ளுப்பருப்பு உதவிகரமாக இருக்கிறதால கொலஸ்ட்ராலை நம்ம கொள்ளுப்பருப்பு சாப்பிடும்போது நீக்கிக்கலாம். ஊற வைக்கப்பட்ட கொள்ளு தானியங்களை தினந்தோறும் 2 வேளை சாப்பிடக்கூடிய நபர்களுக்கெல்லாம் உங்களுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய எல்டிஎல் என்ற கெட்ட கொழுப்புகள் நீங்கி உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியமாக அது உங்களுடைய உடலை மாற்றி தரும். ஸோ இந்த எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கொலஸ்ட்ரால் சத்துக்கள் கொள்ளு தானியங்கள் இருக்கக்கூடிய லிபிட் எனப்படக்கூடிய குறைந்த அளவு கொழுப்பு சத்தால் முழுவதுமாக வெளியேற்றப்பட்டு உடல் நலனை இது பாதுகாக்கும். கொலஸ்ட்ரால்லாம் நீங்கி போவதால் இதயத்திற்கெல்லாம் ரத்தம் மிக சிறப்பாக செல்ல ஆரம்பிக்கும். மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும், நம்மளுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். கண் நோய்கள் குணமாகுவதற்கு கொள்ளுப்பருப்பு நம்ம வந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். மழைக்காலங்களில் கிருமி தொற்றுகளால் மெட்ராஸ் ஐ எனப்படக்கூடிய கன்ஜெக்டிவைட்டிஸ் நோய் பலருக்கும் ஏற்படுகிறது. இந்த நோய் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கண்களை திறக்க முடியாமல் மிகுந்த அவஸ்தை மற்றும் எரிச்சல்லாம் நம்மளுடைய கண்களில் ஏற்படும். கொள்ளு தானியத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் அதிகமாக இருக்கு. எனவே கன்ஜெக்டிவைட்டிஸ் நோய் தாக்கம் ஏற்பட்டவர்கள்லாம் கொள்ளுப்பருப்பு பயன்படுத்தலாம். இரவில் கொள்ளு தானியங்களை ஒரு கிண்ணம் நீரில் ஊற வச்சு காலையில் அந்த நீரை எடுத்து உங்களுடைய கண்களில் நீங்கள் நல்லா கழுவி வந்தீங்க அப்படின்னா கண்களில் ஏற்படக்கூடிய எரிச்சல்லாம் நீங்கி தொற்றுகள்லாம் நீங்கி கன்ஜெக்டிவைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோயை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகள்லாம் அழிந்து மிக விரைவில் உங்களுடைய கண்கள் வந்து நலம் பெறும். எனவே இந்த கன்ஜெக்டிவைட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் வந்து குணப்படுத்தப்பட்டு அந்த கிருமி தொற்றுகள்லாம் உங்களுக்கு வெளியேற்றப்படுவதற்கு கொள்ளுப்பருப்பால் இருக்கக்கூடிய இந்த கொள்ளுப்பருப்பு ஊற வைத்த நீரால் உங்களுடைய கண்களை கழுவலாம். இதனால கண் நோய்கள் உங்களுக்கு குணமாகும். நீங்கள் கொள்ளுப்பருப்பு உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு கண் பார்வை கூர்மையாக தெரிய ஆரம்பிக்கும். நீரிழிவு கட்டுப்படுவதற்கு கொள்ளுப்பயிர் எடுத்துக்கலாம். நீரிழிவு நோயாளிகளுக்கு ஒரு சிறந்த இயற்கை உணவாக கொள்ளு தானியங்கள் இருக்கு. கொள்ளு தானியங்கள்ல ஹைப்பர் கிளைசிமிக் எதிர்ப்பு வேதிப்பொருட்கள் அதிகம் இருக்கு. அதனுடன் இன்சுலின் எதிர்ப்பு தன்மையை குறைக்கக்கூடிய வேதிப்பொருட்களும் கொள்ளு தானியங்கள்ல அதிகம் நிரம்பி இருக்கு. கொள்ளு சூப் அல்லது கொள்ளு தானியங்களால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய உணவுகளை தினமும் தொடர்ந்து ஒரு தடவைக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னாலும் அல்லது 2 நாளைக்கு ஒரு தடவைலாம் நீரிழிவு நோயாளிகள் சாப்பிட்டு வருவதாலும் அவர்களுக்கு ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து அதிகம் கிடைக்கப்பெற்று அவங்களுடைய ரத்தத்தில் இன்சுலினுடைய சுரப்பை இந்த கொள்ளு தானியம் அதிகரித்து சர்க்கரையினுடைய அளவை ரத்தத்தில் கட்டுப்பாடோடு வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். எனவே கொள்ளு தானிய உணவுகளை நீரிழிவு நோயாளிகள்லாம் தாராளமாக சாப்பிடலாம். ஸோ சுகர் பேஷண்ட்ஸ் கொள்ளு தானியத்தால் செய்யப்பட்டிருக்கூடிய ஃபுட்ஸு, கொள்ளு தானியம், கொள்ளு சூப் இதெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது நலம் பெறலாம். ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கட்டுக்கோப்பாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு கொள்ளு தானியங்கள் உதவிகரமாக இருக்கும். இப்போ பண்டைய காலத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மருத்துவ குறிப்புகளில் கொள்ளுப்பருப்பு நமக்கு நிறைய நன்மைகள் கொடுக்கும் அப்படின்றது வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ பல வகையான சிறுதானியங்கள் நமது நாட்டில் அதிகம் விளைவிக்கப்படுது, மக்களால் உண்ணப்படுது. அதில் மிக பிரபலமாக ஒரு சிறுதானியம் இருக்குது அப்படின்னா அது கொள்ளுப்பருப்பு பெரும்பாலும் குதிரைகளுக்கு உணவாக கொடுப்பாங்க. இதனால தான் வந்து குதிரை ரொம்ப ஆற்றல் வாய்ந்ததாக இருக்குது.
மனிதர்களுக்கும் பல வகையான ஊட்டச்சத்தை அளிக்கக்கூடியது தான் இந்த கொள்ளுப்பருப்பு. கொள்ளுப்பருப்பு வந்து பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக தென்னிந்தியாவில் மக்களால் அதிகம் உண்ணப்படுது. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்றத பண்டைய மருத்துவ சிகிச்சை முறையான ஆயுர்வேதத்தில் கூட கொள்ளுப்பருப்பை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்குது. தொடர்ந்து கொள்ளுப்பருப்பு சாப்பிடுங்க. அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நீங்கள் நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.